ஓம் மீனாட்சி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் மனதிற்குள் பூட்டி வைத்திருக்கும் வேதனைகளையும் என் வாழ்க்கை துணை என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே, எங்கள் பந்தத்தில் ஏன் இத்தனை சந்தேகங்களும் மனக்கசப்புகளும் இடைவெளிகளும் என்று நீ தவித்து நின்ற தருணங்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய அந்த மனக்கவலைகளுக்கும் உன் துணை பற்றிய சந்தேகங்களுக்கும் விடை தருவதற்காக இதோ மதுரை அரசாளும் மீனாட்சி தாய் நான் உன் வாசல் தேடி வந்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் தற்செயலாக எதுவுமே நடப்பதில்லை. இன்று அன்னை மீனாட்சியின் இந்த வாக்கை நீ கேட்கிறாயென்றால் உன் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழப்போகிறது என்று அர்த்தம். உன் துணை பற்றிய முக்கிய செய்தியோடு வந்துள்ளேன். நீ மட்டும் இந்த பதிவை தனிமையில் கேள் என் தங்கமே. மகளே, மகனே, இது உனக்கும் உன் துணைக்கும் இடையிலான ஆழமான பந்தத்தை பற்றிய செய்தி. சுற்றிலும் மனிதர்கள் இருக்கும்போது உன் கவனம் சிதறக்கூடும். அதனால்தான் அமைதியான சூழலில் மனதை ஒருமுகப்படுத்தி நீ மட்டும் தனிமையில் இதை கேட்க வேண்டும் என்று தாய் உனக்கு கட்டளையிடுகிறேன். வாழ்க்கை துணை என்பது வெறும் புனித உறவு மட்டும் அல்ல. அது பூர்வ புண்ணிய கர்மாவால் இறைவனால் முடிச்சு போடப்பட்ட தெய்வீக பந்தம். உன் துணையின் மனதில் உள்ள ரகசியம் என்னவென்று சொல்கிறேன் கேள். என் துணை என் மீது அன்பு காட்டவில்லையோ, என்னை அலட்சியப்படுத்துகிறாரோ என்று நீ நினைக்கலாம். ஆனால் உன் துணையின் மனதிற்குள் பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தன் பொறுப்புகள், குடும்ப சுமைகள், வெளியில் சொல்ல முடியாத மன அழுத்தங்களால் அவர் அமைதியாக இருக்கிறாரே தவிர உன் மீதான அன்பு சிறிதும் குறையவில்லை. பல நேரங்களில் உங்கள் இருவருக்கும் இடையே சண்டை வருவதற்கு நீங்கள் காரணமே அல்ல. உங்களை சுற்றி இருக்கும் சில எதிர்மறை மனிதர்களின் தூண்டுதல்களே காரணம். பொறாமை கொண்ட மனிதர்களின் பேச்சை கேட்டு உங்கள் பந்தத்தில் விரிசல் விழ அனுமதித்து விடாதீர்கள். சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம். அதே போலத்தான் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு வாழும்போது அங்கே மீனாட்சி சொக்கநாதரின் அருள் பரிபூரணமாக நிறைந்து இருக்கும். உன்னுடைய துணையின் சிறு சிறு தவறுகளை மன்னித்து அன்பால் அவர்களை அரவணைக்க அன்னை உனக்கு வழி காட்டுகிறேன். அன்னை மீனாட்சியின் அருள்வாக்கை நம்பி தன் குடும்ப வாழ்க்கையை மீட்டெடுத்த ஒரு குடும்பத்தின் மெய்சிலிருக்கும் உண்மை சம்பவம் இது. மதுரையை சேர்ந்த ஒரு தம்பதியினரின் இடையே தேவையற்ற சந்தேகங்களாலும் மூன்றாம் மனிதர்களின் பேச்சை கேட்டதாலும் கடுமையான சண்டை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் விவாகரத்து வரை சென்று பிரிந்து வாழத் தொடங்கினார்கள். அந்த பெண்மணி மனமுடைந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அன்னையின் பாதத்தில் விழுந்து அழுதாள். தாயே, என் கணவரின் மனதை மாற்றி எங்கள் குடும்பத்தை காப்பாற்று. உன்னையன்றி எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று கதறினாள். அன்னை மீனாட்சியின் அற்புதம் என்ன என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அன்று இரவே அவரது கணவனின் கனவில் அன்னை தோன்றி அவரது மனதிலிருந்த கோபத்தையும் தவறான எண்ணங்களையும் அடியோடு நீக்கினேன். அடுத்த நாள் காலையிலேயே அவளது கணவர் நேரில் வந்து தன் தவறை உணர்ந்து மனைவியை அன்போடு அழைத்து சென்றார். மீனாட்சி அம்மனை மனதார பிரார்த்திக்கும் எந்த ஒரு தம்பதியையும் அன்னை பிரிய விடமாட்டாள். இன்று உனக்கும் உன் துணைக்கும் இடையே இருக்கும் அனைத்து தடைகளையும் அன்னை தகர்த்தெறிய போகிறேன். என் அன்பு குழந்தையே, அன்னை மீனாட்சியான நான் என்னுடைய அருள்வாக்கின் மூலம் உன் குடும்பத்தில் அமைதியையும் அன்பையும் விதைத்துவிட்டேன். இனி உன் துணையின் மனதில் மாற்றம் ஏற்பட்டு உன் மீது பேரன்பை பொழியப் போகிறார். நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன் மனநிலை இன்று தெளிவான நீரைப் போல, மேகத்தைப் போல இருந்தது. உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன். உன் மனதில் உள்ள வலிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டாயல்லவா? நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் அன்னை என்னை நடக்க வைக்கிறார். அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடையச் செய்யும். என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும், சகித்து கொண்டு போக வேண்டும் என்ற
என் அன்னை சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ள உன் நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லாவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளையும் சவாலாக எடுத்து துணிந்து தைரியத்தோடு கடக்க செய்யும். ஒரு பழமொழி நீ கேள்விப்பட்டு இருக்கிறாயா? தனிமரம் என்றும் தோப்பாகாது, ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனி மரம்தான். இதை நினைவில் வைத்துக்கொள். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும். அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கோருகிறேன். எப்போதும் உன் அன்னையின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு. நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய். வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும், ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவது இல்லை. நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலத்தான் அவர்களும். அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகர்ந்து விடு. இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம். அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள். உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்திருப்பதில்லை. எதிர்மறையாய் சந்தித்தாலும் பொறுமையோடு நீ நகர்ந்து வந்துவிடு. உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் பொறுமையோடு செல்கிறாய் என்பது அர்த்தம். இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட. சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியையும் கொடுக்கும். சில உறவுகள் மனவலி, நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்டும். எப்படி நேர்ந்திருக்கும் என புரிந்து கொள் என் தங்கமே. எதற்காகவும் மஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் அன்னை இருக்கிறேன். அளவு கடந்த சந்தோஷத்திலும் மிகுந்த வேதனையிலும் நீ உன் நிலை மறவாமல் இருக்க வேண்டும். அதுதான் உன்னை உன் வாழ்வில் நிலை நிறுத்தும். உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நீ நினைத்து கவலைப்படுகிறாய்? யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது? அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன்? சில காலங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கும். அதன் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள். உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வை. அது போதும் உனக்கு. மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கித் தருகிறேன். உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரும். உன் துணையை பற்றி நீ இன்று அதிகமாக சிந்தித்து கொண்டு இருக்கிறாய். மனதில் குழப்பம் இருக்கலாம், பேச முடியாத வார்த்தைகள் இருக்கலாம், சொல்லாத வேதனைகள் இருக்கலாம். ஆனால் முதலில் உன் மனதை அமைதிப்படுத்து. கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை பல ஆண்டுகள் கட்டிய உறவையும் காயப்படுத்தலாம். உடைந்த மனங்களை மீண்டும் நான் இணைக்கப் போகிறேன். நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்று ஒரு நல்ல எண்ணத்தை தேர்ந்தெடு. ஒருவரை மன்னிக்க முடிந்தால் மன்னித்து விடு. நன்றி சொல்ல வேண்டியவரிடம் நன்றி சொல்லிவிடு. என்னை நம்பி பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நான் மன உறுதியையும் பொறுமையையும் நல்ல முடிவெடுக்கும் தெளிவையும் அருள வேண்டும் என்று ஆசீர்வதிக்கப் போகிறேன். உன் மனதில் நம்பிக்கையின் தீபம் எப்போதும் அணையாமல் இருக்கட்டும். அன்பு, அமைதி, கருணை ஆகியவற்றோடு வாழ்வதற்கு முயற்சி செய். அந்த பாதையில் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன்.